4-5 பெண்கள், 10-15 ஆண்கள், இவர்கள்தான் போராட்டக்காரர்கள். இவர்களை பாதுகாக்க ஆளுக்கு ஒரு போலீசார். இப்படி இருந்தால் ஆம் ஆத்மியை எப்படி தமிழகத்தில் வளர்ப்பது என்பதே மக்கள் முணுமுணுக்கும் வார்த்தை. சமீபத்தில் வெளியான நீட் தேர்வு முடிவுகளில் முறைகேடு நடைபெற்றதாக ஆம் ஆத்மி கட்சி நாடு தழுவிய போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தது. பல்வேறு மாநிலங்களில் போராட்டம் நடைபெற்ற நிலையில் தமிழக ஆம் ஆத்மி சார்பில் சென்னை தியாகராய நகரில் போராட்டம் நடைபெற்றது. 100கணக்கானோர் போராட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டதால் கட்டுக்கடங்காத கூட்டம் கரைபுரண்டு தீநகரை ஸ்தம்பிக்க வைத்து விடுமோ என்றெண்ணிய காவல்துறையினர் இன்ஸ்பெக்டர் தலைமையில் அங்கு ஆஜராகினர். ஷார்ப்பாக மாலை 4 மணிக்கு போராட்டம் தொடங்கிவிடும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் 4 மணிக்கு 4 பேரின் தலைகள் மட்டும்தான் தெரிந்தன. இதனால் போராட்டம் தொடங்க சில மணி நேரம் தாமதமாகும் என அக்கட்சியின் மாநில தலைவர் வசீகரன் காரில் இருந்தபடியே காவல்துறையினரிடம் தெரிவித்தார். அடுத்து மணி 5 ஆனது. கூடுதலாக சிலர் வந்து சேர்ந்தனர். இனி பொறுத்தாலும் யாரும் வருவது போல தெரியவில்லை என நினைத்த மாநில தலைவர் வசீகரன் கோஷம் போட்டு போராட்டத்தை முடித்துக் கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வந்தார். வட்டச் செயலாளர் வண்டுமுருகன் என வடிவேலு காமெடி காட்சியில் ஜவ்வாக இழுத்து கோஷம் போடுவது போல மாறி மாறி நீட்டு தேர்வுக்கு எதிராக அங்கிருந்தவர்கள் கோஷம் எழுப்பினர். சரி, ஆம் ஆத்மி கட்சியினர் மனம் வருந்த கூடாது என்பதற்காக போலீசாரே சில நிமிடம் அவர்கள் பேச்சை கேட்டுக் கொண்டிருந்தனர். இதையடுத்து போராடவே ஆள் இல்லை, இதில் பெரிதாக என்ன பிரச்சனை வந்துவிட போகிறது என்பது போல ஆண் மற்றும் பெண் காவலர்கள் தங்களுக்குள்ளேயே பேசி சிரித்துக் கொண்டிருந்தனர். கூட்டம் சேரவில்லை என்ற வருத்தத்தை வெளியில் காட்டிக் கொள்ளாத வசீகரன் ஆம் ஆத்மியில் எத்தனை பேர் இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, எப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம் என வீரவசனம் பேசினார். என்ன வீரவசனம் பேசினாலும் எடுபடாது என்பது போல 20 நிமிடத்தில் அனைவரும் அங்கிருந்து நடையை கட்டினர். மத்திய அரசு நடத்தும் நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டம் நடத்துவதென்றால் மத்திய அரசு அலுவலகங்கள் முன்பு போராட்டம் நடத்துவதுதான் வழக்கம். ஆனால் சம்பந்தமே இல்லாமல் தீநகர் பேருந்து நிலையத்தின் பின்புறம் வந்து போராட்டம் நடத்துவது என்ன வகையான போராட்டம், யாருக்கான போராட்டம் என்பது தெரியவில்லை. இரண்டு மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கும் தேசிய கட்சியான ஆம் ஆத்மி கட்சி தமிழ்நாட்டில் போராட மாநில தலைவரோடு சேர்த்து எண்ணி 20 பேர்தான் என்பது ஒருபுறம் ஆச்சரியத்தை ஏற்படுத்த, அந்த 20 பேருக்கும் ஆளுக்கு ஒரு போலீசார் பாதுகாப்புக்காக மணிக்கணக்கில் நின்று தங்கள் எனர்ஜியை வீணாக்கியது பரிதாபத்தை வரவழைத்தது. இதனிடையே யாருக்காக போராட்டம் நடத்துகிறோம், எதற்காக போராட்டம் நடத்துகிறோம் என்பது தெரியாமல் கடமைக்கு போராட்டம் நடத்தினால் ஆம் ஆத்மி கட்சி தமிழ்நாட்டில் எப்படி வளரும் என ஆட்டோ ஓட்டுநர்கள் சிலர் பேசியபடி நகர்ந்ததும் காதில் விழுந்தது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.